உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி கல் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிடணும். மூடி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆனாலே தண்ணி சூடாச்சுனாலே பார்த்திங்கனாக்கா அது வந்து ஓரளவுக்கு வெந்துடும். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பொடியாக தான் கட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. ரொம்ப நேரம் வேக விட்டிங்கனாக்கா எல்லாம் மசிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் தனித்தனியாக உதிரியாக அந்த உருளைக்கிழங்கு வராது. இப்போ நம்ம செய்கிற இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்கு, இதுக்கெலாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது வேலை வந்து ரொம்ப சுலபங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், நம்மளால் வந்து இப்போ அதையும் இதையும் செய்ய முடியாது அப்படின்னா ஒரு தயிர் சாதம் செஞ்சால் கூட இந்த தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக இதை செஞ்சிங்கனாக்கா நல்லா விருப்பமாக நல்லா சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா அங்கே பாருங்கள் நல்லா ஆவி வருது பாருங்கள். போதும். இந்த ஒரு கொதி வந்தோடனே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்து வடிகட்டிடணும். தண்ணியை வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு வந்து தனியாக வச்சுக்கணும். தண்ணி கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துங்க. ரொம்ப நேரமாக விடாதீங்க. இப்போ நான் இதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கிறேங்க. வடிகட்டி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு எப்பயும் போல் கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது 3 மட்டும் போட்டால் போதுங்க. போட்டுட்டு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுட்டு சில்லி பவுட்ரு, ப்ளைன் சில்லி பவுட்ரு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். ஆனால் சாம்பார், தயிர் சாதத்துக்கெலாம் கொஞ்சம் அப்படி காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கனாக்கா ஒரு 1 or 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். இருந்தாலும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி அந்த உருளைக்கிழங்கு சுருண்டு வந்துடுங்க. சுருண்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய உருளைக்கிழங்கு வெரைட்டி ரெசிபி வந்து நான் போடுறேன். உருளைக்கிழங்குல நிறைய வெரைட்டி இருக்குது. நான் உங்களுக்கு நிறைய ரெசிபி போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.